டீட்டெயிலாக தெரியுது நான் எடுக்க முடியும். இங்கே அப்படியே கார் கொடுங்க. செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய 153வது பிறந்தநாள் விழா மன்னார்குடியில் சிறப்பாக அனைத்து கட்சி ஆதரவோடு வெள்ளாள முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொண்டாடப்படுகிறது. சுத்த தியாகி என்று பசுமன் முத்துராமலிங்க தேவரால் அழைக்கப்பட்ட தியாக செம்மல் வேளாளன் சிறப்புகந்தான் தமிழகத்தார் மன்னனென மீண்டான் கேளாத கதை விரைவில் கேட்பீர் என்று மகாகவி பாரதியாரின் உற்ற நண்பராக வாழ்ந்த ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் உலகிலேயே 4 நூற்றாண்டுக்கு மேலாக 40 வருடம் சிறைவாசம் அனுபவித்த தியாக செம்மல் வெள்ளையனை எதிர்த்து முதல் முறையாக முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்ற சூட்சுமத்தை அறிந்து வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயனை அதே வணிகத்தால் ஓடவிட்ட ஐயா தியாக செம்மல் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய அகவை தின நாளில் அவரது புகழை ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்பதன் வாயிலாக இன்று மன்னார்குடியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அது மட்டுமல்லாது தமிழக அரசியலின் அச்சாணியாக சுழன்று கொண்டிருக்கின்ற நமது மன்னார்குடி இதற்கு மேலும் ஒரு சான்றாக ஒரு பெருமையாக ஒரு நிகழ்வு இங்கு இருக்கிறது. காரணம், ஒரு ஒன்றிய அரசு முன்னின்று நடத்த வேண்டிய ஒரு காரியத்தை ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய கடைசி மகன் வாலேஸ்வரன் ஐயா அவர்களுடைய இறுதி சடங்கை இந்த மன்னார்குடியிலிருந்து தனி ஆளாக புறப்பட்டு நமது மரியாதைக்குரிய அண்ணன் எம்.என்.டி. ராஜா அவர்கள், அண்ணன் முகேஷ் அவர்கள் இவர்களெல்லாம் சென்று ஒரு மகனாக ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய ஒரு சொந்தக்காரன் என்ற முறையில் இந்த நாட்டுக்குரிய இந்த நாட்டை காப்பாற்றிய ஒரு வீர திருமகனுடைய மகனுக்கு இறுதி சடங்கு நடத்திய பெருமையை அண்ணன் ராஜா அவர்கள் அடைந்திருக்கிறார். அது அவருக்கு உண்டான பெருமை கிடையாது, ஒட்டுமொத்த மன்னார்குடி மக்களுக்கு உண்டான பெருமை. இந்த மன்னார்குடி மக்களும் சரி, இந்த மன்னார்குடி நகரும் சரி, இந்திய அரசியலின் அச்சாணியாக, தமிழ்நாட்டு அரசியலின் அச்சாணியாக என்றென்றும் சுழன்று கொண்டுதான் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் புகழை ஓங்கி ஒழிக்க வேண்டும். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பெருந்தலைவரை, ஒரு தேசிய தலைவரை குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளோ குறிப்பிட்ட சமுதாயத்திற்குள்ளோ அடக்காமல் பொது தலைவராக, தேசிய தலைவராக கொண்டாட வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொண்டு ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு திருநெல்வேலியில் மணிமண்டபம் அமைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் 150வது பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடிய திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களில் ஒருவனாக ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய பக்தர்களில் ஒருவனாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருமாக சேர்ந்து ஐயா அவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை அறிவிப்போம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், ஐயா வ.உ.சிக்கு வீர வணக்கம், ஐயா வ.உ.சிக்கு வீர வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்கவே, செக்கிழுத்த செம்மல் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, ஐயா வ.உ.சி புகழ் வாழ்கவே. நன்றி.
பஸ் வரும் அண்ணா கொஞ்சம் மெதுவாக போகணும் அண்ணா இங்கே விட ஆனது